ஒரு யங் கப்புள் அவங்க வந்து யூடியூப்பில் ஃபுல் டைம் கண்டென்ட் கிரியேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்களோட லைஃப்பை மையமாக வச்சு ட்ரெண்டிங் அப்படின்ற படத்தை புதுமுக இயக்குனர் சிவராஜ் எழுதி இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த யங் கப்புள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. பல மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள், ஹாப்பியான ஒரு லைஃப் அப்படின்னு போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட யூடியூப் சேனல் வந்து டெலிட் ஆகிடுது. 2 மாதமாக ஆகியும் அவங்களுக்கு வந்து இந்த சேனல் என்னாச்சுன்னே தெரில. அந்த நேரத்தில் கடன்காரங்கள்லாம் அவங்கள நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி இருக்கிற டைமில் ஒரு ரியாலிட்டி சேனல்லேருந்து ஒரு ஆஃபர் வருது. 7 நாள் இந்த கேம் விளாண்டாங்கனாக்கா பல கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த கடன்காரங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் அக்ரி பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. விளையாட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இந்த கேமை கண்டினியூஸாக விளையாண்டாங்கன்னா அவங்களோட மேரேஜ் வந்து பிரேக்கப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இந்த கேமை கண்டினியூஸாக விளையாண்டாங்களா, கடன்காரங்களை எப்படி சமாளித்தாங்க அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் யங் கப்புளாக கலையரசனும் பிரியாலியாவும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷமான கப்பலாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து இவங்க 2 பேரும் பயங்கர ரொமான்டிக்காக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பெஸ்ட் கப்புள் அவார்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜனரஞ்சமாக வந்து காட்சிகள் போய்கிட்டே இருக்குது. அடுத்து அவங்க ரியாலிட்டி கேம் ப்ளே பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க 2 பேருக்கும் இடையில சின்ன சின்ன கோபங்கள், மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. எஸ்பெஷலி அந்த ஒரு 6 லட்ச ரூபா தொலைச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போடுற இடம் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ரொமான்டிக் கப்பலாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கலையரசன் வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணு மேலே பயங்கர சந்தேகப்பட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ் எடுத்தோடனே அது பயங்கர சத்தம் வரும். அந்த இடத்துல அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அமெச்சூராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்த்தோன்னா இந்த படத்தில் இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் டிசைன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப ரசிக்கும்படியாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு ரொமான்ஸ் செக்ஷன் இருக்குது. அப்புறமேல் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கிற இடங்கள்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் ஒரு த்ரில்லர் ஆரம்பிக்குது. இப்படின்னு வெரைட்டி இருக்கனால நம்மளுக்கு வந்து போர் அடிக்காமல் போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படி இல்லாமல் இருந்தனால எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில இடங்களில் பிரியாலியா அண்ட் கலையரசனோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவர் போர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி அவங்க அம்மா வந்து வந்திருக்கிறப்போ இவங்க 2 பேரும் வந்து மாஞ்சி கவனிக்கிறது, திடீர்னு கலையரசன் வந்து திருன்னு முழிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிரியாலியா வந்து விறுவிறுக்க அவங்க அம்மாவை வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறது அப்படின்ட்டு இந்த இடத்துலலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் ஆக்டிங்காகவே இருந்துச்சு. இதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னாக்கா இந்த படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான படம் தான். சரி அனிவால், படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரவரன்னு போயிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த படத்தோட கதைக்களம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம். ஒரு யூடியூபரோட லைஃபை பேக்ரவுண்டை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப லேகாகவும் போரிங்காகவும் இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு. இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். இது வந்து ஒரு கிரேட் மூவியும் கிடையாது, மொக்க படமும் கிடையாது. இது வந்து ஒரு ஆவரேஜ் மூவி. போர் அடிக்குது அப்படின்னாக்கா இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூட சந்திப்போம். அது வரைக்கும்